நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய எந்த சட்டத்தை நீங்கள் எடுத்தாலும் என்னுடைய சமுதாயம் கஷ்டப்பட கூடாது, அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு விடக் கூடாது என்ற அல்லாஹ்வுடைய தூதர் சமுதாய அக்கறையோடு தன்னுடைய மக்களிடத்தில் நடந்து கொண்டார்கள். யார் தன்னுடைய சமுதாயத்தில் கடனாளியாக இறந்து போகிறாரோ அந்த கடனை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது. நாங்க ரசூலுல்லாஹ் எவ்வளவு பாசம் பாருங்க ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தில் மாத்திரம் அல்லாமல் மறுமையிலே இந்த உலகத்தில் நாம் யாரையெல்லாம் நேசித்தோமோ அவர்கள் எல்லாம் கைவிரித்து விடக்கூடிய நிலையிலே அல்லாஹ் தூதர் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். இது எப்படி கிடைச்சது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய தாவத்தை மறுமையிலே நான் என்னுடைய உம்மத்திற்கு செய்யக்கூடிய பரிந்துரையாக நான் மாற்றி விட்டேன். ரசூலுல்லாஹ் அப்படி என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க? நல்ல மாட மாளிகையில, தோட்டம் துறவுல, கோட்டை கொத்தளத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்துட்டாங்களா? அவ்வளவு வறுமையை அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கிறாங்க, அந்த பாயினுடைய தடங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முதுகிலே பதம் பார்த்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வீடுகளிலே 2 மாதங்கள் உழைகுதிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதியாக 3 இரவுகள் வயிறார சாப்பிட்டதில்லை. ஏன்? இந்த தாவத்தை வச்சு அதை சரி பண்ணிருக்க முடியாதா? சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிச்சிருக்க முடியாதா? தன்னுடைய சமுதாயத்தின் மீது இருந்த அன்பின் வெளிப்பாடு, பாசத்தினுடைய வெளிப்பாடு, அக்கறையினுடைய வெளிப்பாடு, அவன் நாளைக்கு மறுமையில நரகத்தில் கருகப்பட்டு விடக் கூடாதே என்கிற அச்சம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த தாவத்தை சேகரித்து மறுமையிலே தன்னுடைய உம்மத்துக்குரிய ஷஃபாஅத்தாக மாற்றினார்கள், பரிந்துரையாக மாற்றினார்கள். எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் வற்றிவிடாத கிருபையும் கருணையும் நாம் உயிரிலும் உயர்வாக உபசரிக்கிற அனலம் பெருமகனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களது மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த அத்துணை நபித்தோழர்கள் தோழியர்கள் மீதும் நபி அவர்களது சொல் செயல் அங்கீகாரங்களை நம் கை சேர்க்க பாடுபட்ட, அதற்காக வேண்டி ஆகப்பெறும் நேரங்களை ஒதுக்கிய தாபியின்கள், தபா தாபியின்கள், இன்னும் ஏனைய இமாம்கள், முஸ்லிம்கள் மீதும் நாட்களில் மிக சிறந்த நாளான ஜும்ஆவுடைய நாளில் மார்க்க சொற்பொழிவுகளுக்கு செவிசாய்த்து அதன்படியே செயலாற்ற வேண்டும் என்கிற உயரிய இலக்கோடு நபி அவர்களது வழிமுறைகளை வழிமொழிந்தவர்களாக இங்கு சங்கமித்திருக்கிற நம் அவர்கள் மீது என்றும் நீடித்து நிலை வரட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலக மாந்தர்கள் அனைவர்களுக்கும் அவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு, ஆசுவாசப்படுத்துவதற்கு, அவர்களோடு உறுதுணையாக நின்று செயலாற்றுவதற்கு அனைவர்களுக்கும் உற்றார் உறவினர்களை, சொந்த பந்தங்களை வழங்கியிருக்கிறார். மனிதர்கள் அந்த உற்றார்களை, உறவினர்களை, உடன் பிறந்தவர்களை, பெற்றோர்களை, பிள்ளைகளை அளவு கடந்து நேசித்து வருகிறார்கள். அந்த நேசம் ஒரு காரணத்தை கொண்டு அமைந்ததாக இருக்கிறது. தாயை நேசிக்கிறதுக்கும், தகப்பனை நேசிக்கிறதுக்கும், பிள்ளைகளை நேசிக்கிறதுக்கும், உடன் பிறந்தவர்களை நேசிப்பதற்கும் வேலிட் ரீசன் இருக்கு. இந்தந்த காரணங்களுக்காக இவர்கள் நேசிக்கப்படுகிறார்கள். தந்தையை ஏன் நேசிக்கிறோம்? அன்பையும் அனுபவத்தையும் கொட்டி பல தியாகங்கள் செய்து உழைத்து களைத்து இரத்தத்தை வியர்வையாக இறைத்து நம்ம குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடக்கூடாது, நம்ம குடும்பம் எந்த விதமான இன்னல்களையும் இடர்பாடுகளையும் சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த ஒரு மாமனிதர் என்பதற்காக தந்தை நேசிக்கப்படுகிறார். ஒரு தாய் ஏன் நேசிக்கப்படுகிறாள்? 10 மாத காலம் தவமாய் கிடந்து தியாகம் செய்து பல அர்ப்பணிப்புகள் செய்து பெற்றெடுத்து அன்பையும் பாசத்தையும் பரிவையும் அளவு கடந்து கொட்டி வளர்த்ததனுடைய விளைவாக ஒரு தாய் நேசிக்கப்படுகிறாள். இப்படி உடன் பிறந்தவர்கள், உற்ற நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவர்களும் நேசிக்கப்படுவதற்கான காரணத்தை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மைகளுமே இந்த உலக மாந்தர்கள் அனைவர்களையும் விட, பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, நம் உடன் பிறந்தவர்களை விட நேசிப்பதற்கு மிகுதி தகுதி படைத்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் நேசிக்கின்றோம், எதற்காக அவர்களின் மீது நாம் அன்பு கொள்கின்றோம் என்று பல பேருக்கு தெரிவது இல்லை. அதனுடைய காரணத்தை பலர் உணர்வதில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல்
எந்த அளவிற்கு இந்த அம்சத்தை சொன்னார்கள் என்றால், ஒரு மனிதனுடைய ஈமானை ஒட்டி பார்க்கக்கூடிய, உரசி பார்க்கக்கூடிய ஒரு அம்சமாக அல்லாஹ்வுடைய தூதர் இறை தூதருடைய நேசத்தை பற்றி நமக்கு சொன்னாங்க. லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களில் ஒருவாள் ஈமான் கொண்டவராக ஆகிட முடியாது. எதுவரையிலும் தெரியுமா? உங்களுடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, உலகமாந்தர்கள் யாவர்களையும் விட நான் நேசத்திற்குரியவனாக ஆகிற வரையிலும் உங்களில் ஒரு காலம் ஒருவர் முழுமையான ஈமான் கொண்டவராக ஆகிட முடியாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தந்தையை விட, தாயை விட, உலகமாந்தர்கள் யாவர்களையும் விட அல்லாஹ்வுடைய தூதரை நாம நேசிக்கணும்னா அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க? இந்த சமுதாயத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் செய்த தொண்டு என்ன? அர்ப்பணிப்பு என்ன? அப்படி என்ன தியாகம் பண்ணிட்டாங்க அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் நேசிப்பதற்கு என்று நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சரித்திர பக்கங்களை புரட்டி பார்க்கிற பொழுது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாற்று பக்கங்களை அலசி ஆராய்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிப்பதற்கு, இந்த உலக மாந்தர்கள் யாவர்களையும் விட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் காதலிப்பதற்கு 1000 காரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே செல்ல முடியும். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருட்கொடையில, விலை மதிப்பு அற்ற ஒரு அருட்கொடையில உள்ள ஒன்று என்ன தெரியுமா? இந்த ஏகத்துவ கொள்கை. ஒருத்தவருக்கு ஆரோக்கியம் இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல, செல்வம் இல்ல, வீடு வாசல்கள் இல்ல, வறுமையில நெருக்கடியில கஷ்டப்படுறாரு, இதுக்கான கூலிய அல்லாஹ் மறுமையில கொடுத்துருவான். ஒருத்தர் இடத்துல ஏகத்துவம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்தும் எந்த பயனும் இல்லை, மறுமையிலும் எந்த பயனும் இல்லை. இன்றைக்கு அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் ஏகத்துவவாதிகளாக இஸ்லாத்தை ஏற்று நாம் இருக்கிறோம். இந்த உலகத்திலே 800 கோடி பேர் மக்கள் தொகை இருந்தும் கூட மிக சொற்ப நபர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஏகத்துவத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறான் என்றால் அதற்கு ஆக பெரும் தொண்டாற்றியவர்கள், தன்னுடைய வாழ்வை முற்றிலுமாக அர்ப்பணித்தவர்கள், தன்னுடைய வாழ்வை முற்றிலுமாக அல்லாஹ்வினுடைய பாதையிலே தாரை வார்த்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இதை யாரும் மறுக்க முடியாது. இதற்கு அவர்கள் சிந்திய ரத்தம், அவர்களினுடைய உழைப்பு, அவர்களினுடைய தியாகம் மற்ற யாரை நாம் நேசிக்கிறோமோ அதற்கு மடுவுக்கும் மலைக்கும் கூட இணையாகாத அளவிற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பதற்கு மிகப்பெரிய தியாகத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் செய்திருக்கிறார்கள். இந்த தூதுத்துவம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்பாக நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர், உத்தமர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஊர் மக்களால் மகுடம் சூட்டப்பட்டார்கள். என்னைக்கு இந்த ஏகத்துவம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கிடைத்து இதை மக்கள் மன்றத்திலே பறைசாற்றக்கூடிய ஒரு மிக முக்கிய பொறுப்பு அவர்களுக்கு எப்போது வழங்கப்பட்டதோ பொய்யன் என்று அழைக்கப்பட்டார்கள், சூனியக்காரன் என்று விமர்சிக்கப்பட்டார்கள், பைத்தியக்காரன் என்று அழைக்கப்பட்டார்கள். ஒரு கட்டத்திலே தன்னுடைய சொந்த மண்ணை துறந்து மதீனாவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஏற்பட்டது. சொந்த மண்ணை துறந்து போறதுன்னா அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு அதனுடைய வலி வேதனை என்னங்கிறது புரியும். ரசூலுல்லாவுக்கு மனசு இல்லைங்க, சொந்த மண்ணை விட்டுட்டு போறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இதைவிட ஒரு சிறந்த சொந்தத்தை, இதைவிட ஒரு சிறந்த பந்தத்தை அல்லாஹ் மதீனாவுல கொடுத்தான். மதீனாவுக்கு போகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா மாகாணத்தை பார்த்து, அந்த மாநகரை பார்த்து தன்னுடைய கண்ணீர் மல்க மனம் குமைந்து போய் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை பார்த்து பேசினார்கள். மக்காவே, அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த ஊர் என்றால் அது நீதான், புனித பூமி நீதான். வலௌலா அன்னி உஹ்ரிஜுது மின்கி, உன்னிடமிருந்து நான் வெளியேற்றப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. உமா ஹரஜுது, அப்படி இல்லை என்றால் நான் வெளியேறி இருக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா மாகாணத்தை பார்த்து மனம் குமைந்து போய் பேசினார்கள். மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவினுடைய தட்பவெப்பநிலை பல சஹாபாக்களுக்கு ஒத்துக்கொள்ளல. அங்கேயும் அந்த அச்சுறுத்தல்கள் விடவில்லை. பல பேரை அல்லாஹ்வுடைய தூதர் இழந்தார்கள். பல போர்க்களங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்தார்கள். தங்களினுடைய சொந்த பந்தங்களை அல்லாஹ்வுடைய தூதர் இழந்தார்கள்.
அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரை இழந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? கியாமத் நாள் வரையிலேயும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமுதாய மக்கள் ஏகத்துவ கொள்கையில் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுக்கு இந்த இறைவனினுடைய வாக்குகள் வார்த்தைகள் சென்று சேர வேண்டும், இந்த திருமறை குர்ஆனினுடைய போதனைகள் அவர்களினுடைய உள்ளத்திலே துளைக்க வேண்டும், அதற்கு ஒரு அச்சாரமாக ஆணிவேராக என்னுடைய அர்ப்பணிப்புகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்ததனுடைய விளைவு பல்வேறு கட்ட இன்னல்களை, இடர்பாடுகளை, அல்லல்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்தார்கள். அந்த கஷ்டங்களை, நபிகள் பெருமானார் சந்தித்த கவலைகளை வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத அளவிற்கு பெரும் துன்பங்களை அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்கொண்டார்கள். ஏன்? என்னுடைய உம்மத்தை நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து சொர்க்கத்தினுடைய பாதைக்கு அவர்களை செலுத்த வேண்டும் என்கிற உள தூய்மையான எண்ணத்தின் விளைவு இப்பேற்பட்ட தியாகத்தை அல்லாஹ்வுடைய தூதரை செய்ய துணிந்தது. அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினூ பிஹாதல் ஹதீஸ் யஸஃபா. நபியே, இவர்கள் இந்த செய்திகளை ஏற்க மறுக்கிறார்கள் என்பதற்காக இவர்களுக்காக கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்ளாதீர்கள். எப்படியான வார்த்தை பாருங்க. உன்னுடைய வேலை என்ன? இந்த தூதுத்துவம் உனக்கு கிடைச்சிருக்கு, அல்லாஹ்வினுடைய போதனைகள் உனக்கு கிடைச்சிருக்கு, அதை சொல்லு. அவன் ஏத்துக்கிறான் ஏத்துக்கல, அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? அதுக்காக நீ ஏன் கண்ணீர் சிந்துற? தன்னுடைய உம்மத்திற்காக கண்ணீர் சிந்தியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். கொண்டு போய் சொல்றோம், அதிகபட்சமா என்ன பண்ண முடியும்? மார்க்கத்தை போய் சொல்றோம், ஏத்துக்கல, எதிர்க்கிறான், விட்டுட்டு போயிடலாமே அப்படி நினைக்கல அல்லாஹ்வுடைய தூதர். கவலைப்பட்டாங்க, கண்ணீர் சிந்தனாங்க. என்னுடைய உம்மத்து நரகத்திலே கருகப்படுவதை அல்லாஹ்வினுடைய தூதர் இம்மி அளவிற்கு கூட தன்னுடைய இருதயத்திலே இடமளிக்கவில்லை. இன்னைக்கு எவ்வளவு மனிதர்களை பார்க்கிறோம், எவ்வளவு மாற்று கொள்கையில உள்ளவர்களை பார்க்கிறோம், மாற்று சமயத்தவர்களை பார்க்கிறோம். டீ குடிக்க போறோம், அங்க ஒரு 4 இணை வைப்பவர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஹோட்டலுக்கு போறோம், உணவகத்துக்கு போறோம், அங்க ஒரு 10 பேர் இருக்கிறான். நம்முடைய மக்களை சுற்றி, நம்மை சுற்றி எத்தனை மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாத்தை தழுவாதவர்கள் இருக்கிறாங்க. ஏன்? நம்முடைய சொந்த பந்தங்களே இருக்கிறாங்க. அவங்களுக்காக என்னைக்காவது கண்ணீர் வடிச்சிருக்கிறோமா? கவலைப்பட்டிருக்கிறோமா? இந்த ஏகத்துவத்தை ஏத்துக்கலையே, இஸ்லாத்தை தழுவலையே, மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறானே. அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் சிந்தினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டார்கள். ஒரு உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனக்கும் உங்களுக்குமான உதாரணம் என்ன தெரியுமா? ஊமை என்ன தெரியுமா? அவுகதன் நார, ஒரு மனிதன் நெருப்பை மூட்டுகிறான், அந்த நெருப்பை சுற்றி பூச்சிகள், ஜந்துக்கள் சுற்றி வருகின்றன. நரகத்தை விட்டு உங்களினுடைய இடுப்பை பிடித்துக் கொண்டு நான் இருக்கிறேன், அதிலே நீங்கள் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக. இன்றைக்கு நாம் இஸ்லாமியர்களாக இந்த உலகத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஆக பெரும் காரணி அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களினுடைய தியாகம், அவர்களினுடைய அர்ப்பணிப்பு, அவர்களினுடைய ஹிஜ்ரத். நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்கு இந்த ஒரு காரணம் போதும். அடுத்தது என்ன தெரியுமா? தன்னுடைய உம்மத்தின் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள், அக்கறை வைத்திருந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அவர்களை போல யார் அன்பு காட்ட முடியாது, அவர்களை போல யாரும் அக்கறை செலுத்த முடியாது, அவ்வளவு அன்பு. கானபில் மதீனத்தி ஃபஸ்ஊன் ஹதீஸ்ல படிக்கிறோம். மதீனாவுல ஒரு திடீர்னு சப்தம், மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. என்னவா இருக்கும், ஏதா இருக்குன்னு தெரியலையே, ஒரு பெரிய சப்தமா இருக்குதே. அல்லாஹ்வுடைய தூதர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல இருந்து ஒரு இரவலுக்கு குதிரையை வாங்குறாங்க. கடிவாளம் பூட்டப்படாத குதிரை. அந்த குதிரையை இலகுவா யாராலையும் ஓட்டிட முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னிச்சையாக, தன்னார்வமாக, யாரையும் துணைக்கு இணைக்கு அழைத்து கொள்ளாமல் சப்தம் வந்த திசையை நோக்கி அந்த குதிரையை செலுத்தி பார்த்துட்டு வர்றாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தன்னுடைய சமுதாய மக்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. இன்னைக்கு எந்த அரசியல்வாதிக்கு, எந்த சினிமா பிரபலங்களுக்கு இந்த தைரியம், இந்த துணிச்சல் இருக்கு? அவன் கார்ல போனானா அவனுக்கு முன்னாடி ஒரு 10 கார் போகும், அவனுக்கு பின்னாடி ஒரு 10 கார் வரும். ஒய் பிரிவு பாதுகாப்பு, ஜெட் பிரிவு பாதுகாப்பு, எக்ஸ் பிரிவு பாதுகாப்புன்னு 100 பாதுகாவலர்கள் அவனுக்கு.
அல்லாஹ்வுடைய தூதர் எதை பற்றியும் பயப்படாம தன்னுடைய சமுதாயத்தின் மீது இருந்த அக்கறையின் விளைவு தன்னிச்சையாக அந்த சப்தம் வந்த திசையை நோக்கி தன்னுடைய குதிரையை செலுத்தி மக்களுக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க. அவ்வளவு அக்கறை உடையவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தன்னுடைய சமுதாய மக்கள் கவலைப்படுவதை கஷ்டப்படுவதை அல்லாஹ்வுடைய தூதரால பொறுத்து கொள்ள முடியாதுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மக்களே உங்களில் இருந்து ஒரு இறை தூதர் வந்திருக்கிறார். அவர் எப்படி தெரியுமா? அவருடைய கேரக்டர் என்ன தெரியுமா? நீங்கள் சிரமப்படுவது, நீங்கள் கஷ்டப்படுவது, நீங்கள் கண் கலங்குவது அவருக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது, அவருக்கு இன்னலை ஏற்படுத்துகிறது, அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது யாரு? நாம கஷ்டப்படுறது, நாம கண்ணீர் சிந்துறது, நாம கவலைப்படுறது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஏற்படுத்தின பாதிப்பு போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். தன்னுடைய சமுதாயத்தின் மீது அவ்வளவு அக்கறை கொண்டிருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்னைக்கு யாரெல்லாம் நேசிக்கப்படுறானோ, எந்த சினிமா பிரபல்யங்கள், எந்த அரசியல்வாதிகள் லட்சோப லட்ச மக்களால் நேசிக்கப்படுகிறார்களோ அவன் உனக்கு கஷ்டப்படுவானா? உன்னுடைய கஷ்டம் தெரியுமா? நீ வாழக்கூடிய வாழ்க்கை அவனுக்கு தெரியுமா? நீ படக்கூடிய கவலை அவனுக்கு தெரியுமா? கரூர்ல 41 பேர் செத்தான். தலைவர் போனாரா? போய் பார்த்தாரா? வீட்டுக்கு அழைக்கிறார், எல்லாரும் வாங்க. எதுக்கு? துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்கு, அவங்களை விசாரிக்கிறது. வாங்க எல்லாரும் என்னுடைய வீட்டுக்கு வாங்கன்னு வீட்டுக்கு அழைக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னிச்சையாக போய் பார்த்தார்கள். ஒரு சமுதாயத்திலே ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் என்றால், மக்களை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர் என்றால் எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவனுக்கு, எவ்வளவு துணிச்சல் இருக்கணும், மக்களின் மீது எவ்வளவு அக்கறை இருக்கணும். மணிப்பூர்ல இன்னும் செத்துக்கிட்டு இருக்கிறான். 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டார்கள், மானவங்கப்படுத்தப்பட்டார்கள். இன்ன வரைக்கும் பிரதமர் போகலையே. வணக்க வழிபாடு ரீதியா நீங்க யோசிச்சு பாருங்க. மேராஜ் பயணத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து செல்லப்படும் பொழுது 50 வக்து தொழுகைகள் அவர்களுக்கு கடமையாக்கப்படுது. மூசா நபி அனுபவத்தில் சொல்றாங்க, கட்டாயமா உன்னுடைய சமுதாயம் அவ்வளவு தொழுவ மாட்டான். தன்னுடைய சமுதாய மக்களுக்காக போறாங்க அல்லாஹ்விடத்துல. 50 40 ஆகுது, 30 ஆகுது, 20 ஆகுது, 10 ஆகுது, 5 தொழுகைகளை வாங்கிட்டு வர்றாங்க ரசூலுல்லாஹ். அதுல பியூட்டி என்ன தெரியுமா? இந்த 5 வக்து தொழுகைகள் தொழுதால் 50 வக்து தொழுகைகள் தொழுவதற்கான நன்மை அல்லாஹ் கொடுப்பான்னு கேரண்டி கொடுக்குறாங்க. அதுல நம்ம மக்களுக்கு உள்ள கவலை என்னன்னா, ரசூலுல்லாஹ் இன்னொருக்க போயிருக்கணுங்க, 5ஓட நிப்பாட்டி இருக்க கூடாது. 5 போய் 3 ஆக்கி இருக்கணும், 3 1 ஆக்கி இருக்கணும், 1 ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு ஹலாஸ் ஆக்கிட்டு வந்திருக்கணும். நம்மள பல பேர் நினைக்கிறோம். எவ்வளவு அக்கறை இருந்திருந்தா இன்னைக்கு 50 வக்து தொழுகணும்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? தன்னுடைய சமுதாய மக்களின் மீது இருந்த அக்கறையினுடைய வெளிப்பாடு போய் 5 வக்தாக மாத்திட்டு வந்தாங்க ரசூலுல்லாஹ். இன்னொரு அறிவிப்பு செஞ்சாங்க, லௌலா நஷுக்காலா உம்மத்தி லஅமர்துஹும் பிசிவாகி. என்னுடைய சமுதாயத்திற்கு சிரமமாகிராவிட்டால் நான் என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? பல் துலக்குவதை அவர்களுக்கு கடமையாக்கி இருப்போம். ஒவ்வொரு தொழுகையில ஒழு செய்யறோம்ல, பல் துலக்குவதை அவர்களுக்கு கட்டாயமாக்கி இருப்பேன். ஆனா அவங்களுக்கு சிரமமாயிருமே, அவங்க கஷ்டப்படுவாங்களே, அவங்க சிரமப்படுவாங்களே. நான் என்ன செய்யல? என்னுடைய சமுதாயத்துக்கு 5 வக்திலையும் பல் துலக்குவதை கடமையாக்கல. அப்படி ஆக்கி இருந்தா, நினைச்சிருந்தா செஞ்சிருக்கணும் ரசூலுல்லாஹ். கையில ஒரு போனை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கோல்கேட் பிரஷையும் கையில சேர்த்து வச்சிருக்கணும். பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது பல்ல தேக்கணும். காலையில தேக்கிறதே சிரமமா இருக்கு. 5 வக்து தேக்கணும்னு ரசூலுல்லாஹ் நிர்பந்தப்படுத்தி இருந்தா, அதை சட்டமாக்கி இருந்தா நம்முடைய நிலை என்னன்னு யோசிச்சிருக்குமா? தன்னுடைய சமுதாயத்தின் மீது இருந்த அக்கறையின் வெளிப்பாடு ரசூலுல்லாஹ் அதை பண்ணல. இஷா தொழுகை, இரவனுடைய இஷா வக்துனுடைய இறுதி நேரத்தில் தொழுகிறத ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க, ஆசைப்பட்டாங்க. ஒரு 11 மணி 10:30 மணிக்கு தொழுகிறத அல்லாஹ்வுடைய நேசிச்சாங்க. தன்னுடைய சமுதாயத்துக்கு அதை கடமையாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செய்யல. ஏன்? அவன் காலையில போறான், உழைச்சி களைச்சி கஷ்டப்பட்டு எப்படியாவது இஷாவை தொழுதுட்டு சாப்பிட்டு படுத்துற மாட்டுமான்னு அவன் நினைக்கிறான். அப்படி நினைக்கிறவன 10:30 மணிக்கு ஒருக்க எழுப்பு, 11 மணிக்கு ஒருக்க எழுப்பு, ஃபஜருக்கு ஒருக்க எழுப்புனா அவனுக்கு அது நெருக்கடி ஆயிரும், அவனுக்கு அது கஷ்டமாயிரும். அந்த கஷ்டத்தை என்னுடைய உம்மத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன். அப்ப என்ன செய்யணும்? இஷாவை அந்த நேரத்திற்குள்ள எப்ப வேண்டாலும் தொழுதுக்கலாம். இறுதி பகுதியில் தொழுகிறது சிறப்புன்னு ரசூலுல்லாஹ் தன்னுடைய சமுதாயத்துக்கு விதியாக்குறாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய
எந்த சட்டத்தை நீங்கள் எடுத்தாலும் என்னுடைய சமுதாயத்துக்கு தீங்கு ஏற்பட்டக்கூடாது, என்னுடைய சமுதாயம் கஷ்டப்பட்டக்கூடாது, அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு விடக் கூடாது என்ற அல்லாஹ்வுடைய தூதர் சமுதாய அக்கறையோடு தன்னுடைய மக்களிடத்திலே நடந்து கொண்டார்கள். இன்னும் எந்த அளவிற்கு சொல்வதாக இருந்தால், யார் தன்னுடைய சமுதாயத்தில் கடனாளியாக இறந்து போகிறாரோ அந்த கடனை நிறைவேற்ற வேண்டிய, நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு என்னுடையது. நாங்க ரசூலுல்லாஹ், என்னுடைய சொத்துக்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ரசூலுல்லாஹ் இறந்து போயிட்டா அவர்களினுடைய சொத்துக்கு யாரும் போய் சொந்தம் கொண்டாட முடியாது. அவர்களினுடைய பிள்ளைகள் சொந்தம் கொண்டாட முடியாது. அவர்களினுடைய வாரிசுகள் சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனால் பொது சொத்தாக அனைவர்களும் அதை பயன்படுத்தலாம். தன்னுடைய வாரிசுகளுக்கு தன்னுடைய சொத்தை ஹராமாக்கி, பொதுமக்களுக்கு அதை ஆகுமாக்கி, பொதுமக்களினுடைய கஷ்டங்கள், அவர்கள் வாங்கக்கூடிய கடன்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று ஒரு ஆன்மீக தலைவர் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்கிறார் என்றால், நம்ம ஏன் ரசூலுல்லாஹ்வை நேசிக்க கூடாது? நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் நாம் அடிக்கோடிட்டு ஆய்வு செய்கிற பொழுது ரசூலுல்லாஹ்வை நாம் நேசிப்பதற்கு 1000 காரணங்களை நம்மால் திரட்ட முடிகிறது. இந்த உலகத்தை விட்டுருங்க, மறுமையில பொண்டாட்டி பிள்ளைய பார்த்து மனுஷன் ஓடுவான், தெரிச்சு தலை தெறிக்க ஓடுவான். ஒவ்வொரு நபிமார்களிடத்திலையும் போவோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல போவோம், தந்தையே அல்லாஹ் உங்களை அவனது கரத்தால் படைத்தான், எங்களுக்காக நீங்க சிபாரிசு பண்ண கூடாதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், வா அலைக்கும் பி இப்ராஹிம், நீங்க இப்ராஹிம் கிட்ட போங்களே, கலீலுல்லாஹ் அவர் அல்லாஹ்வினுடைய உற்ற தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல போவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், வா அலைக்கும் பி ஈசா, நீங்க ஈசா இடத்துல போங்க. ஈசா இடத்துல போனா வா அலைக்கும் பி மூசா, நீங்கள் மூசா இடத்துல போங்க. யாரிடத்திலையும் சிபாரிசு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் தான் நம்முடைய உம்மத்துக்கு சிபாரிசு பண்ணுவாங்க, பரிந்துரை பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் மாத்திரம் அல்லாமல் மறுமையிலே இந்த உலகத்தில் நாம் யாரையெல்லாம் நேசித்தோமோ, யாரையெல்லாம் காதலித்தோமோ, யார் மீதெல்லாம் அன்பு செலுத்தினோமோ அவர்கள் எல்லாம் கைவிரித்து விடக்கூடிய நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள், சிபாரிசு பண்றாங்க ரசூலுல்லாஹ். இது எப்படி கிடைச்சது தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைச்சதுன்னா இது எப்படி கிடைச்சது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிக்கும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை வழங்கப்பட்டது, ஒரு வரம் வழங்கப்பட்டது. அந்த வரத்தை கொண்டு, பிரார்த்தனையை கொண்டு இந்த உலகத்துல எதையெல்லாம் ஆசைப்படுறாங்களோ, இந்த உலகத்துல எதையெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அந்த ஒரு தாவத்தை வச்சு என்ன செஞ்சிடலாம்? வாழ்ந்துடலாம், அதை ஏற்படுத்திக்கலாம், அதை உண்டு பண்ணிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லஹ்தபது தாவதி ஷஃபாஅத்துன் லி உம்மதி, என்னுடைய தாவத்தை மறுமையிலே நான் என்னுடைய உம்மத்திற்கு செய்யக்கூடிய பரிந்துரையாக நான் மாற்றிவிட்டேன். எவ்வளவு பாசம் பாருங்க ரசூலுல்லாஹ்வுக்கு. ரசூலுல்லாஹ் அப்படி என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க? தேவையற்ற வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் வாழ்ந்துட்டாங்களா? நல்ல மாட மாளிகைகளை, தோட்டம் துறவுல, கோட்டை கொத்தளத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்துட்டாங்களா? உண்டு களைச்சிட்டாங்களா? அவ்வளவு வறுமையை அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கிறாங்க, அந்த பாயினுடைய தடங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முதுகிலே பதம் பார்த்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வீடுகளிலே 2 மாதங்கள் உலை கொதிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதியாக 3 இரவுகள் வயிறார சாப்பிட்டதில்லை. இந்த தாவத்தை வச்சு அதை சரி பண்ணிருக்க முடியாதா? அதை வாங்கி இருக்க முடியாதா? சுகபோகமான வாழ்க்கையை, சௌகரியமான வாழ்க்கையை, சௌபாக்கியமான வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா அனுபவிச்சிருக்க முடியாதா? தன்னுடைய சமுதாயத்தின் மீது இருந்த அன்பின் வெளிப்பாடு, பாசத்தினுடைய வெளிப்பாடு, அக்கறையினுடைய வெளிப்பாடு, அவன் நாளைக்கு மறுமையில நரகத்தில் கருகப்பட்டு விடக் கூடாதே என்கிற அச்சம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த தாவத்தை சேகரித்து மறுமையிலே மனிதர்களுக்குரிய, தன்னுடைய உம்மத்துக்குரிய ஷஃபாஅத்தாக மாற்றினார்கள், பரிந்துரையாக மாற்றினார்கள். இப்ப நினைச்சு பாருங்க, நம்ம ஏன் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும்? ஏன் பிள்ளையை விட நேசிக்கணும்? மனைவியை விட நேசிக்கணும்? கணவனை விட நேசிக்கணும்? உற்றார் உறவினர்களை விட நேசிக்கணும்? ஏன்?
இந்த உலகத்தில் மாத்திரம் அல்லாமல் நம்முடைய மறுமை வாழ்க்கையை மிளிர வைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த நேசம் நமக்கு வேணும். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம்னா வெறும் வாய்சவடாலாக வெற்று வார்த்தையாக சொல்றது கிடையாது, உள்ளபூர்வமாக. அப்படி நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்போமேயானால் மறுமையில் அவர்களோடு கைகோர்த்து நிற்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல, மத்த சாஅத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை மறுமை நாள் எப்போது வரும்? திரும்பி கேட்கிறாங்க, மாத்தத்தலஹா, மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்குறீங்களா? அதுக்கு என்ன தயாரிப்பு, என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க? அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை அளவு கடந்து நேசிக்கிறேன், உங்களை நான் காதலிக்கிறேன், உங்க மேல நான் அன்பு செலுத்துறேன். திருப்பி ரிப்ளை பண்ணாங்க ரசூலுல்லாஹ், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதர் இந்த உலகத்துல யாரை நேசிக்கிறானோ, அளவு கடந்து காதலிக்கிறானோ, அவனோடு மறுமையில இருப்பார். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் அளவு கடந்து நேசித்தால், அவர்களை காதலித்தால், அந்த காரணிகளோடு அவர்களின் மீது நாம் அன்பு கொண்டால், அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுமையிலே கைகோர்த்து நிற்கக்கூடிய, அன்னலாரோடு அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நம்மவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர்த்து சினிமா கூத்தாடியையோ, அரசியல் பிரபல்யத்தையோ, யூடியூப் செலிபிரிட்டியையோ நாம நேசிச்சோம்னா, ரசூலுல்லாஹ்வுடைய தரத்துக்கு தராதரத்துக்கு அவர்களை இணையாக்கி அவர்களை நாம் விரும்பினோம் என்றால் அவர்களோடு தான் நாளை மறுமையில இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதரை உளப்பூர்வமாக உண்மையாக நேசிக்கக்கூடிய அடியார்களாக வாழும் வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.